வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, திஸ் இஸ் த செமிஃபைனல். ஸோ 3 லெவல் வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்னொன்று, நம்ம போன மேட்ச்சில் வந்து தோற்றுட்டோம். இது செகண்ட் மேட்ச்சு, நியூ தேர்டு மேட்ச் இருக்குல்ல, லாஸ்ட் மேட்ச். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வின் ஆயிடுவாங்க. ஸோ ஹெட் ஹெட்டு நான் வந்து இதுக்கு ரிவெஞ்ச் மேட்சுக்காக நான் வந்து ரெடியாக இருக்கேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ். செம்ம, இன்றைக்கி ஒரு பவுலிங்கை போட்டு சஞ்சு சாம்சனில் எல்லாரையும் அவுட் ஆக்கிடலாம். ஏன்னா நாங்கள் பஞ்சாப் கிங்ஸ். எனக்கு பஞ்சாப் மோஸ்ட்லி பிடிக்காது, ஆனால் சும்மா விளாண்டுருக்கேன். ஓகே, எட்ரா. ஆனால் நல்லா இதுங்க, நல்லா ஃபீல்டிங். ஆனால் அவன் மட்டும் விட்டுருந்தா எங்களேன் 2 ரன் எடுத்துருப்பாங்க. பாராட்டி தான் ஆகும். நான் எதுக்கோ ஸ்விங்க இது கண்டிப்பாக அவனால் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அடிக்க முடியாது அவனால். அவன் பால் தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா வெறும் 2 ஓவர் தான் மேட்ச்சு. ஸோ அந்த மாதிரி போகிறோமே. வேணால் கமெண்டில் சொல்லுங்கள் 20 ஓவர் மேட்ச் வேணுமா அப்படின்னு. ஒரு மேட்ச் வேணால் வைப்போம். சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு மேட்ச் வேணால் வைப்போம் நம்ம. ஆனால் நோ பாலாமா? எஸ் நோ பால் தான் நான் போட்டேன். இது கண்டிப்பாக அவனை அடிக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து இன்ஸ்விங் போட போகிறேன். இதுவும் நோ பாலா? ஐ திங்க் இதுவும் நோ பால் தான் நினைக்கும். வாட் ஷாட்டு! ஓ மை காட், 6. 10 ரன் எடுத்துறாங்க. அடப்பாவி டே, என்னங்க இது 10 ரன் எடுத்துறான். ஓ, இதுவும் ஃப்ரீ ஹிட்டாமாங்க. அடப்பாவி, நான் கூட என்னடா அது 2 இதுலேயே இருக்கு அப்படி பார்த்தா. கேட்ச் போடுறா டே, கேட்ச் போடுறா. 4 போயிடுச்சா? டே நல்லா ப்ளே பண்ணுறான். டே புத்துறா. அடப்பாவி டே, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு. மக்களே, நீ 4வது பால் தான் இருக்கு, 14 ரன் எடுத்துறான். இன்றைக்கி ராஜஸ்தான் தோக்கி அடிச்சாகணும். தயவு செஞ்சு நான் இன்றைக்கி ராஜஸ்தான் தோக்கடிச்சு தான் ஆகணும். இன்றைக்கி அவனை எப்படி தோக்கடிச்சாகணும். இந்த அவரை வச்சுக்கோ பால். ஓ மை காட், இன்னொன்று பவுண்ட்ரி மட்டும் பவுண்ட்ரி போயிடுச்சு. அவ்வளோதான், முச்சு விட்டிங்க போங்க மக்களே. 5th பால் இது. 18 ரன்ஸ் எடுத்துறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இன்றைக்கி எப்படியோ வந்து நான் பீட் பண்ணணும். ஐயோ, இந்த மேட்ச் அசிங்கமாக வின். அப்பா டீ போனா. ஒரு ரன் எடுத்தாங்க, பரவாயில்ல. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நான் ப்ளே பண்ணலாம். இல்லை, நான் வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போதைக்கு. ஓகே, இப்போ நான் ஸ்லோ பால் தான் போட போகிறேன். ஐயோ, ரீச் ஆகிட்டான். ஆனால் பரவாயில்ல. லாஸ்ட் ஓவர் 20 ரன்ஸ் எடுத்துருக்கான். அப்போ ஒரு ஓவரில் 20 ரன்னா? இன்னும் இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க, அதான் காரணம். இந்த வாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் மிஸ். கேட்ச் போடுற, கேட்ச் அவுட். ஒரு விக்கெட் போயிடுச்சு. 2 இதில் ஒரு விக்கெட் போயிடுச்சு. இதே மாதிரி ஒருத்தனையும் அவுட் ஆக்கிடணும்.
இதே மாதிரி இன்னொருத்தனையும் அவுட் ஆகிடணும். இதே மாதிரி லெக் ஸ்விங் போட்டு இன்னொருத்தன் அவுட்டு. ஹட்ரா ஹட்ரா நல்ல கேட்ச் பவுன்ஸ் வச்சு. அடா பாவி, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நம்ம வின் ஆகிக்கலாம் மக்களே. யாரா நீங்கள்? ஒரு ரன் 21 ரன்டா. லெக் ஸ்விங் தானே, லெக்கில் போட்டு அப்புறம் ஒரு ஷாட் வச்சிடலாம். செம்மையா இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 30க்கு மேலே எடுக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப ப்ளே பண்ணுறாங்க இன்றைக்கி. ஏன்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் மேட்ச் வந்து தோற்று தான் இருப்பாங்க. ஸோ ஓகே, இந்த மேட்ச் ஏன்னா நான் நல்லா ட்ரைனிங் எடுத்து தான் வந்திருக்கேன் பஞ்சாப்க்கு. ஸோ நோ பால் கன்ஃபார்ம் ஸ்ட்ரைட் நோ பால். இதில் போய் கேட்ச் பிடிச்சா நீ 4. ஆடா பாவி, 4 எடுத்துரும். இல்லை ஃப்ரீட்டு அவனுக்கு. ஸோ அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. ஆனால் இதில் வந்து அவனா இது பண்ண முடியாது, கண்டிப்பாக அடிக்க முடியாது. ஏன்னா வந்து இதில் வந்து நான் ஸ்விங் அவுட்டு. ஓகே, இது வந்து அவனான அவுட்டு. அந்த இது விக்கெட்டு அவுட்டு, ஸ்டெம்ப் அவுட்டு இல்லையா? சரி நான் கூட ஸ்டெம்ப் அவுட்னு நினச்சேன். ஓகே, லாஸ்ட் 2 பால்ஸ் தான் இருக்குது அவனுக்கு. இந்த வாட்டி அவன் அவுட்டே ஆகணும். அவுட் ஆகணும். ஐயோ, ஸ்ட்ரைட் நோ பால். ஆடா பாவி டேய், ஸ்ட்ரைட் நோ பால்டா. ஏன்டா நீங்கள் நல்லா நோ பாலாக போட்டிருக்கேனே, அவங்களுக்கே நான் இது பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த வாட்டி நோ பால் போடக்கூடாது. இது நோ பால் இல்லை, ஸ்ட்ரைட் நோ பால். கேட்ச் அவுட்டு ஃப்ரீட்டில். ஆமாம்ல, இது ஃப்ரீட்டு. ஒரு விக்கெட்டு போயிருக்கோம் டேய், ஒரு விக்கெட்டு போயிருக்கோண்டா. நான் கூட ஃப்ரீட்டுன்னு இல்லைன்னு நினச்சேன். இது ஸ்னோ பாலில். இது வந்து அவனா கேட்ச் பவுன்ஸ் ஆச்சா. 30 ரன்ஸ் தானே மக்களே. 30 ரன்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ நான் யார் எடுக்கிறேன்னா இவங்கனையும் தவானியும் தான் எடுக்கிறேன். எனக்கு தெரியாது, பஞ்சாபில் தான் நான் ஒரு ஆளையும் தெரியாது. சரி, ஒரு இடத்துல அடி போட்டு 6. ஃபஸ்ட்டு பாலே 6 மக்களே. ஃபஸ்ட்டு பாலே 6 நம்மளுக்கு. இது 4 தான். இது 4 நான் நம்புகிறேன். இல்லை, எப்படியும் ஒரு ரன் எடுத்துடலாம். அடப்பா மக்களே, ராஜஸ்தான் செம்மையாக ப்ளே பண்ணுறாங்களே ஃபீல்டிங்கில். செம்மையாக ப்ளே பண்ணுறாங்கண்ணா அவங்க. நல்ல பால் அடி, சத்தியமாக சொல்கிறேன், நல்ல பால். அட்டி போட் இஸ் 4, கன்ஃபார்ம் 4, அப்சல்யூட்லி 4. 11 பால்ஸ். ஐயோ மக்களே, ஒரு எனக்கு என்னடா அவ்வளோ பால்ஸ் வந்துச்சு. ஸ்டொக்கலாம் ஒய்த்துல வச்சுட்டான். அட பாவி, 20 balls to win. ஃபோர். இது ஒரு 4. ஓவர் முடிஞ்சு நான் வந்து இந்த பால் போட்டுடலாம். சரி, இந்த பாலில் ஒரு ஓகே ஒரு ஸ்ட்ரைட்டு தள்ளி. ஓகே, ஆட்டா பாவி டீ, சத்தியமாக சொல்கிறேன், செம்ம ஒரு லாஃப்ட் அடிக்கலாம் டீ. சத்தியமாக சொல்கிறேன், தோற்றுருவேன் நினைக்கிறேன். தோக்கூடாது டீ, மிஸ்டு. நான் சத்தியமாக தோற்றுருவேன் மக்களே, தோற்றுருவேன். நியூ 6
4 அடிச்சா தான் நான் வின்னு, இல்லாட்டி அவ்வளோதான். ஃபோரு. ஸோ எப்படியோ ஒரு 6-4 அடிச்சுட்டா அது வின் ஆயிடணும்டா. இன்னும் 8 இன்னும் 3 பால் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் 6-4 எல்லாம் அடிச்சுட்டு வின் ஆயிடணும். சத்தியம் இது ரொம்ப இப்போ கஷ்டமாக இருக்குது. இப்போது செத்தேன். இன்னைக்கு நான் செத்த மக்களே. அவுட்டு நான் 2 பால் 2 6 அடிச்சாதான் உண்டு. அவுட்டு, அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க. இனிமேலாம் நான் வின்ன இல்லை. சே அவ்வளோதான், அவுட் ஆயிட்டீங்க. அவுட்டு இன்னைட்டாங்க மக்களே, இன்னைட்டாங்க மக்களே. அவ்வளோதான், நான் இதோட முடிச்சுக்கிறேன். அவங்க வின் ஆயிட்டாங்க. ஸோ சாமி, எப்படி அவங்க வின் ஆனாங்க அதான் எனக்கு புரியல. எப்படி வின் ஆனாங்க? நல்ல இதுங்க மக்களே. அதாவது என்னென்னா, நான் 6-4 தான் பழந்துட்டு இருந்தேன், ஒரு விக்கெட் கூட இல்லை. ஆனால் எப்படி தான் தெரியல. என்னென்னா 2 பால் வந்து நான் ஒரு 4 பால் நான் வந்து மிஸ்ட் ஆகிட்டேன். அப்புறம் வயிற்றில் ஒன்று போட்டான், அதனால தான் நினைக்கிறேன். ஏன்னா அது 30 பால்ஸ் நானே கொடுத்துறேன். ஏன்னா ஃப்ரீ ஹிட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பாலாக ஏறிட்டு இருந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லை. நீ ஃபைனலில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் ஆனாங்க தான் இருக்குது, இல்லாட்டி அவுட்டு தான் பஞ்சாப் கிங்ஸ். அடுத்தது நான் வந்து எதுக்கும் நான் மேட்ச் வச்சுருக்கேன்னா, பார்க்குற லிஸ்ட்டில் வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் இதுவும் குஜராத் டைட்டல்ஸ் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம தான் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், அவங்க குஜராத் டைட்டல்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட்லேயும் வந்து நம்ம தோற்றோன்னா பஞ்சாப் வந்து வராது, இல்லாட்டி பஞ்சாப் வரும். நம்ம வின்னானால் வரும். இதுதான் ஃபைனல்ஸ் இந்த இது. ஸோ எப்படியோ நம்ம வந்து வின் ஆயிடணும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.